வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாளை நடைபெறும் ஆளுநரின் குடியரசு தின விழா தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசு பங்கேற்காது என தகவல். திமுக கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே புறக்கணித்த நிலையில் அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு தரப்பினரும் பங்கேற்பு இல்லை. வேங்கை வயல் விவகாரத்தில் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என தமிழ்நாடு அரசு வேண்டுகோள். தனிப்பட்ட விரோதம் காரணமாக 3 பேர் குற்றத்தில் ஈடுபட்டதாக விளக்கம். நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரம். சிபிஐ விசாரணை கோரி வேங்கை வயலில் போராட்டம் நடத்திய விசிக நிர்வாகிகள் 12 பேர் கைது. வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடியின் குற்றப்பத்திரிகையை அரசும் நீதிமன்றமும் ஏற்கக்கூடாது என திருமாவளவன் வலியுறுத்தல். ஏற்கனவே வெளியான ஆடியோதான் தற்போது பகிரப்படுவதாக விளக்கம். வேங்கை வயல் விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும். மத்திய அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்த முதலமைச்சருக்கு மதுரை எரிட்டாப்பட்டியில் நாளை பாராட்டு விழா. சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்த போராட்ட குழுவினர். டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே முழு முதற் காரணம். சென்னையில் முதலமைச்சரை நேரில் சந்தித்த போராட்ட குழுவினர் பேட்டி. டங்ஸ்டன் திட்டத்தை வெற்றிகரமாக மத்திய அரசு திரும்ப பெறுவதற்கு முழு முதற் காரணமாக இருந்த நம்முடைய முதல்வர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அரிட்டாப்பட்டி வழியாக வல்லாளப்பட்டியிலே பெருந்திரளான அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து வரவேற்பு கொடுக்கிறோம். வெற்று தேர்தல் அறிக்கைகளை கொடுத்து ஆட்சியை பிடித்தது திமுக என ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்தில் சீமான் விமர்சனம். மகளிருக்கு தரும் 1000 ரூபாயை டாஸ்மாக் மூலம் அரசு பெற்றுக்கொள்வதாக சாடல். பெரியாரை அவதூறாக பேசிவிட்டு வருது வீட்டுக்கு அருகில் பிரச்சாரம் செய்வதா என சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் போராட்டம். அனுமதி எப்படி வழங்கப்பட்டது என காவல்துறைக்கு கேள்வி. பெரியார் வாழ்க என்று முழக்கம். சனிக்கிழமை என்பதால் திருநள்ளாறில் குவிந்த பக்தர்கள். பாதுகாப்பு போதிய காவல்துறையினர் இல்லாததால் வாக்குவாதம், குழந்தைகள் கதறல். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட இளைஞரின் உடல் ஒப்படைப்பு. சொந்த ஊரான நெல்வாயில் கண்ணீருடன் பெற்றுக்கொண்ட பெற்றோர், உறவினர்கள். நெல்லையில் உயிரிழந்த தாயை சைக்கிளில் கட்டி மகன் எடுத்துச் சென்ற விவகாரம். தாய் மயங்கியதால் சைக்கிளில் அடைத்து வந்துவிட்டதாக மகன் கூறிய வீடியோ வெளியானதால் பரபரப்பு. பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோயிலுக்கு அப்புறம் அங்கே போயிட்டு உட்கார வச்சேன், வந்துட்டு உட்கார வச்சா விழுந்து. அதுக்கப்புறம் தான் இறந்துட்டா பையன், தூங்குதான்னு நினைச்சேன், இறந்துருக்கு அப்படின்ட்டு. காரைக்குடியில் பள்ளியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மாணவனின் குடும்பத்துக்கு அமைச்சர் நிதி உதவியுடன் 9 லட்சம் ரூபாய் நிவாரணம். போராட்டத்தை வாபஸ் பெற்று உடலை பெற்றுக்கொண்ட உறவினர்கள். காரைக்குடி பள்ளியில் மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் தலைமை ஆசிரியர் மற்றும் வகுப்பாசிரியர் பணியிடை நீக்கம். முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு. பஞ்சாபில் தாக்குதலுக்கு ஆளான கபடி வீராங்கனைகள் பாதுகாப்பாக டெல்லி தமிழ்நாடு இல்லம் வந்தடைந்தனர். இன்று மாலை ரயில் மூலமாக சென்னை அழைத்து வர ஏற்பாடு. இசையில் மூழ்கிவிட்டதால் மகள் பவதாரணியை கவனிக்க முடியாமல் போய்விட்டது. மகள் மறைந்த நாளில் இசையமைப்பாளர் இளையராஜா உருக்கமான ஆடியோ வெளியீடு. என் அருமை மகள் பவதா எங்களை விட்டு பிரிந்த நாள். என்னுடைய கவனமெல்லாம் இசையிலேயே இருந்ததால் என்னுடைய குழந்தைகளை நான் கவனிக்காமல் விட்டுவிட்டது எனக்கு இப்போது வேதனையை தருகிறது.
அந்த வேதனை தான் மக்களை எல்லாம் ஆறுதல் படுத்தும் இசையாக இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி கடிதம். ஆட்சியர் தலைமையிலான குழுவுடன் ஆலோசனை மேற்கொண்டு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தல். தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நெஞ்சுவலியால் திருச்சி மருத்துவமனையில் அனுமதி. ஆஞ்சியோ சிகிச்சை செய்யப்பட்டு நலமுடன் இருப்பதாக தகவல். போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ள நிலையில் மேலும் 4 பெண் ராணுவ வீராங்கனைகளை விடுவித்த ஹமாஸ். உற்சாகத்தில் உறவினர்கள். ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் போட்டி மகளிர் பிரிவில் அமெரிக்காவின் மேடிசன் கீஸ் முதல் முறையாக சாம்பியன். சென்னை சேப்பாக்கத்தில் இன்று இந்தியா இங்கிலாந்து மோதும் 2வது T20 போட்டி. வெற்றியை தக்கவைக்கும் முனைப்பில் இந்திய அணி வீரர்கள். குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் நடைபெறக்கூடிய தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசு பங்கேற்கவில்லை என தகவல் வெளியாகியிருக்கிறது. குடியரசு தினத்தை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்து அளிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு தேநீர் விருந்தில் தமிழ்நாடு அரசு பங்கேற்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் நடைபெறும் குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதியம் மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி செல்ல உள்ளார். அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை கடந்த வியாழக்கிழமை ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவிட்டது. டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் உடனடியாக தீர்மானம் நிறைவேற்றி நடவடிக்கை எடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா நாளை அரிட்டாப்பட்டியில் நடைபெறுகிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள நாளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரிட்டாப்பட்டி செல்ல உள்ளார். இதனால் ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தில் அவர் கலந்து கொள்ளப் போவதில்லை என கூறப்படுகிறது. அதேபோல் அரசு தரப்பில் அமைச்சர்கள் யாரும் தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்றும் தெரிகிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கின்றன. வேங்கை வயல் சம்பவத்தில் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே 3 பேர் குற்றத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறியிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இதுகுறித்து தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியலின மக்களுக்கான மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட வழக்கில் அதே கிராமத்தைச் சேர்ந்த 3 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. அதில் இந்த வழக்கு விசாரணையின் போது புகார்தாரர் மற்றும் அவரது உறவினர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரிக்கப்பட்டதோடு ஏராளமான ஆவணங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் நடப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு வேங்கை வயலில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு குறித்து கேள்வி எழுப்பியதற்காக முத்துக்காடு ஊராட்சி தலைவர் பத்மாவின் கணவர் முத்தையா கிராம சபை கூட்டத்தின் போது ஆயுதப்படை காவலர் முரளிராஜாவின் தந்தை ஜீவானந்தத்தை அவமானப்படுத்தியதும் விதமாக திட்டியதாகவும் இதற்கு பழிவாங்கக்கூடிய வகையில் முரளிராஜாவால் இச்செயல் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டதும் புலனாகி இருக்கிறதாக கூறப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் முரளிராஜா, சுதர்சன், முத்தையா, முத்துகிருஷ்ணன் உட்பட பலரின் கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டு தடயவியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது அவற்றில் இந்த சம்பவம் தொடர்பான பல புகைப்படங்களும் உரையாடல்களும் அளிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளதாக இந்த தகவல்கள் அனைத்தும் தொழில்நுட்ப உதவியோடு மீட்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதில் இச்சம்பவத்தில் அவர்களுக்குள்ள தொடர்பு உறுதி செய்யப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் புலன் விசாரணை முடிக்கப்பட்டு முரளிராஜா, சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகியோர் மீது நீதிமன்றத்தில் சிபிசிஐடி சார்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூறியிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இது தொடர்பாக தவறான தகவல்களை யாரும் பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறது.